சிறிது நேரம் நான் வந்து இந்த விளக்கை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ எவ்வளோ காட்டுது பாருங்கள். 590 6 வோல்ட் காட்டுது. சரியா? இப்போ விளக்கு எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். எல்இடி எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். இப்போ 5.25 வோல்ட் இருக்குது. இப்போ வோல்ட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போது 5.25 வோல்ட் காட்டு மாதிரி ஏறிடுது. அப்போ 6:30க்கு போச்சு, 1:30 குறைஞ்சி மறுபடி இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்குது. இப்போ 5:30 காட்டுது. இப்போ என்னென்னு கேட்டால் 6:30 வரைக்கும் 6.5க்கு போச்சு. அப்புறம் அந்த மல்டிமீட்டர் தன்னுடைய எனர்ஜியை பயன்படுத்துது, சக்தியை பயன்படுத்துது. அப்படி ஒரு 10 நிமிஷம் எரித்து பார்த்தாச்சு எல்இடியை. அது கீழே 5:30க்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இது விடிய எரித்தாலும் 3.5 தான் குறையுது. அதுக்கப்புறம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு மணி நேரம் வச்சிட்டோம்னா ஒரே மணி நேரத்தில் சட அது மேலே அது 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஏறுதுன்னு நமக்கு வினாடி நேரத்தில் ஏறுது, வேகமாக ஏறுது. அப்போ 6:30லேருந்து 3:30க்கு போகுது. மறுபடியும் கட்டி வச்சிட்டோம்னா முதல்ல 3:30லேருந்து 6:30 வரைக்கும் போகுது. இதுதான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. சரியா? இதுதான். இதை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நம்ம எல்லாமே செய்ய முடியும். ஆற்றலை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், உருவாக்க முடியுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ ரீசார்ஜ் ஆகுது. அப்போ புரோட்டான், அப்போ என்ன நடக்குது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதோட பங்களிப்பு என்ன? இப்போ எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறப்போ ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. புரோட்டான் ஜம்ப் ஆகிறப்போ ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. இப்போது நியூட்ரான் ஜம்ப் ஆகிறப்போ அதே ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. ஃபோட்டான் பேக்வேர்ட் ரிலீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது? கீழே இறங்குற சக்தி மீண்டும் தன்னை மீட்டுக்கொள்கிறது. குறைந்ததை மீட்டுக்கொள்கிற சக்தி இந்த விண்வெளிக்கு உண்டு, கருந்துளைக்கு உண்டு, எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டு, அல்லது எனர்ஜிக்கு உண்டு. எனர்ஜி வடிவமாக இப்போ எனர்ஜி ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை, அது கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. பயன்படுத்தினா ஓய்வு கொடுத்தா திருப்பி போகுது. இதான் இயற்கையின் ரகசியம். இதான் பிளாக் ஹோல் ரகசியம்னு நினைக்கிறேன். விஞ்ஞானிகள் எப்படி சொல்லுவான்னு பார்ப்போம். நன்றி. இதை வைத்துக்கொண்டு எளிய மக்களுக்கு கொடுக்க முடியும். எளிய மக்களுக்கு 1000 வாட்ஸு, 2000 வாட்ஸு, ஒரு மணி நேரத்துக்கு 2000 வாட்ஸ் கொடுக்குற மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ 2000 12 24 யூனிட், 24,000 வாட்ஸ், 24 யூனிட் நம்ம கொடுக்க முடியும். அதிகபட்சமாக ஒரு 10,000 வேலை 22 வோல்ட் மணிக்கு 2 யூனிட் வர மாதிரி 24 யூனிட் வர மாதிரி கொண்டுட்டு வரலான்னு நினைக்கிறோம். சாத்தியம் தான். எல்லாம் மலிவான பொருளை கொண்டு வரலாம். பிளாஸ்டிக்லேயே கொண்டு வந்துடலாம். பிளாஸ்டிக்லேயே கொண்டு வந்துடலாம். சரியா? காஸ்ட்லியான பொருள் எதுவும் கிடையாது. நிச்சயமாக அது செம்பு, ஜிங்க்கு தான் இருக்கும். அப்புறம் மெட்டல் ஆக்சைடு, இந்த 3 தான். மெட்டல் ஆக்சைடை தான் வந்து ஆம்பேரேஜ் அதிகப்படுத்தும். இப்போ வந்து நம்ம கம்பி தான் வச்சுருக்கோம். இந்த கம்பிக்கே வந்து 6.5 வோல்ட்டும் 10 மில்லி ஆம்பும் காட்டுது. ஓய்வாக இருக்கிற 10 மில்லி ஆம்பு குறைச்சோம்னா 4 மில்லி ஆம்புக்கு வரும். சரிங்களா? நன்றி.